ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கேகேஜி கிங் கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்? எஃப்சி மொபைல். வாங்க வீடியோக்குள்ள போ. நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேருக்கு நடுவுல தான் போட்டியே. யாரு ஒன்னு டிவி நான் இல்ல பேச முடியாது. ஆனா ஃப்ரெண்ட்லி மேட்ச் மட்டும் வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. சரி இருக்கு. யாரு ஓடிறாரு, எடுத்துட்டு போறாரு. கண்டிப்பா கோல் அடிச்சிருவாரு தான் நினைக்கிறேன். செம்மையா விளையாடுறாரு. ஏன்னா அவர் ஓவியர்ல ஐயோ ஜஸ்டின் தெரியாம கோல் கீப்பரை முன்னாடி வர வச்சிட்டேன். சக்க போடுறாரு. 10 நிமிஷத்துல அடிச்சிட்டாருங்க ஃபர்ஸ்ட் கோலு. தெரிஞ்சு அவர் தான் ஜெயிக்க போறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சலாரை இறக்கும். மெஸ்ஸி தான் நம்ம. ஆனா ஓவன் ஆனா செம்ம பவருங்க, செம்ம காடு. ஓவன்லாம் வச்சிருக்காரு. கண்டிப்பா செகண்ட் கோல் நம்ம தடுத்துருவோம். அச்சிருவார். எப்படி வதக்கிட்டு பெனால்டி தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அச்சிருவார், எனக்கு தெரியும் கோல் அச்சிருவார். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். நாம கோல் அடிக்கிறது தான் பார்க்கணும். சுத்தம் இல்லாமா நாம விட்டுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவர் விளையாடி பழக்கமாச்சு. நம்மளுக்கு தான் இன்னும் பழக்கமாகல. பாருங்க எப்படி எடுத்துன்னு போறது. இப்ப ரசம் குத்தாதான் கரெக்டா இருக்கும். அவ்வளவுதாங்க. அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு கோல் அடிச்சா சூப்பரா இருக்கும். அடிக்க முடியாது சொன்னா. மெஸ்ஸி ஓ கோல் அடிச்சிட முடியாது. கோல் சலார். அது பாருங்க செலப்ரேஷன். நான் நினைச்சேன் இந்த சைடு போகுமான்னு. சும்மா ஒரு கெஸ்ட்ல அடிச்சேன். கார்னர்ல அடிச்சது சரியான அடிக்க. அது பாருங்க ஸ்டிக்கெட் போடுறாரு, தூக்கிலாம் வர்றாரு. சரியான பாசுங்க. அதான் ஆஃப் சைடு. நான் பால் எடுத்துட்டு போகும்போது ஆஃப் சைடு அடிச்சாருங்க. ஒரு அடி அவ்வளோதாங்க எடுத்துட்டோம். நாம தாங்க முன்னாடி இருக்கோம். ஹாஃப் டைமு. ஒரு கோல் அடிக்க முடியுமா? அப்படியே போறோம். கண்டிப்பா ஒரு கோல். ஐயோ கோல் இல்லைங்க. கோலுக்கு ட்ரை பண்ணோம், ஆனா கோல் இல்லைங்க. ஹாஃப் டைம் முடிஞ்சிடுச்சு. ஒரு கோல் அடிச்சதே கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ரெண்டாவது கோல் அடிச்சிருக்கணும். என்ன பண்றது? பால் நம்மளே கொடுத்தாரு. வேணும்னா பண்ணாருங்க. நம்ம கோல் அடிக்க கூடாதுன்னு பாருங்க. கோல் கீப்பர் வச்சுலாம் விளையாடுது. நம்ம அடிக்க மாட்டோன்னு ஒரு தைரியம். 2 கோல் அடிச்சிட்டா அவர் என்ன நான் அடிக்க முடியாது. பாஸ் இடிச்சிச்சு. கரெக்டா புஷ்டாருங்க கோல் கீப்பர். நாம கிட்ட பால் குத்திருந்தாங்கன்னா அடிச்சிருக்கலாம். ஜஸ்டி புஷ்டா இருக்கு.
அவரு ஸ்டேஜ் பண்ணிடுங்க. விளாண்டி போமா சார்? கார்னர் ஃபெலாட்டி சொல்லிட்டேன். ஃபவுல் தூக்கி அடிச்சிட்டாரு. தெரியும் நம்மளுதான் பால், ஆனா அவர் எடுப்பாரு. வேணும்னே பண்றாருங்க கோல் கீப்பர். ஆனா ஒரு கோல் வாங்க போறாரு. தூக்கி தூக்கி கிளியர் வச்சுருக்காரு. என்ன பண்றேன்னு போட்டுருமா? அவர் எடுத்துட்டாருங்க. அவ்வளவுதான், நம்ம கோல் வச்சிரும். மெஸ்ஸி அங்க மிஸ்ஸிங்க, சரியான கோல். ஓகே, 2 லீட்ல இருக்கோம். நாம தான் தூக்கி அடிச்சிட்டோங்க. கோல் கீப்பரை பிடிச்சிடாரு. கண்டிப்பா உருட்டி விடாது பாருங்க. அவ்வளவுதாங்க, எடுத்துட்டோம், பால் எடுத்துட்டோம். அப்படியே ஒரு கோல் அடி. அவரே எடுத்துட்டு போயிடுறாருங்க. அப்ப இதுல இந்த கேம்ல வந்து நிறைய டேட்டா எடுக்கணும். ஃபீஃபாலாம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம ஹை கிராஃபிக்ஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃபோன்ல தான் விளாடும், ஆனால் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஃபீஃபாலாம் எங்கேருந்து வந்தாரு பார்க்கவே இல்லைங்க. எங்கேருந்து அடிச்சாருங்கன்னே தெரியல. ராக்கெட்லாம் வரும். ஃபுல் டைம்ங்க, டை ஆயிடுச்சு இந்த மேட்ச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.